இன்னைக்கு நம்ம வந்து எதை பத்தி பார்க்க போறோம் அப்படிங்கறத வந்து தமிழ்ல வந்து பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. ஓகேங்களா கைஸ்? அதாவது வந்து சங்கினா என்ன, அது வந்து தமிழ் வார்த்தையா இல்ல வேற மொழி வார்த்தையா, அண்ட் வந்து சங்கிங்கிற வார்த்தை வந்து ஃபர்ஸ்ட் வந்து யார் வந்து பயன்படுத்தினாங்க, அவங்க வந்து யாருக்கிட்ட பயன்படுத்தினாங்க, ஓகேங்களா? அண்ட் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ரஜினிகாந்தோட மகள் ஐஸ்வர்யா வந்து அவங்க ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தாங்க. நான் எங்கள் அப்பா வந்து சங்கி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம், ஏன்னா எனக்கே வந்து தெரியாது. நானே வந்து விக்கிபீடியாவில் ஒரு நியூஸ் விக்கிபீடியாவில் பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகேங்களா? அது அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்பீச்சை கொடுத்ததுக்கு என்ன காரணம், ரஜினிக்கும் இதுக்கும் வந்து என்ன சம்பந்தம், சங்கி அப்படிங்கிறதுக்கும் ரஜினிக்கும் வந்து சம்பந்தம் இருக்கா, அண்ட் வந்து இந்த சங்கி அப்படிங்கிற ஹிஸ்டரியை பற்றி நம்ம இன்னைக்கு வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்து A to Z இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதனால வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பாருங்க. நான் டெய்லி ஒவ்வொரு வீடியோ சொல்கிறேன், நீங்கள் வந்து பாதியிலே பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடுவீங்க. லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ஓகேங்களா கைஸ்? இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ள போகலாம். நம்ம தமிழ்நாட்டில் தான் கைஸ் இந்த சங்கி அப்படிங்கிற வேர்டை வந்து அதிகமாக யூஸ் பண்ணி நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஓகேங்களா? மற்ற மாநிலங்களை விட நம்ம தமிழ்நாட்டில் வந்து இருக்கிறதுல ரொம்ப அதிகமாக வந்து இந்த வேர்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்படிதான் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். மற்ற மாநிலத்தில் போனால் கூட அந்த சங்கிங்கிற வார்த்தை வந்து கேட்டுக்க மாட்டாங்க. பட் தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா இந்த வார்த்தையை நம்ம வந்து கேட்டிருப்போம். ஓகேங்களா? அண்ட் வந்து நெக்ஸ்ட் என்னன்னா கைஸ், சங்கிங்கிற வார்த்தையை வந்து யாரை கூப்பிடுவாங்க, யாரை பார்த்து சங்கின்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்கள் எல்லாத்துக்குமே வந்து தெரியும். ஓகேங்களா? அதை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலை. அண்ட் வந்து போன மாதம் கைஸ், ஜனவரி மாதம் 26ஆம் தேதி வந்து ரஜினிகாந்தோட மகள் ஐஸ்வர்யா அவங்க வந்து ஒரு படம் வந்து எடுத்து ஆல்ரெடி வச்சிருந்தாங்க. ஒரு படம் எடுத்திருந்தாங்க. அந்த படம் பேர் வந்து என்ன படம்னா லால் சலாம். ஓகேங்களா? லால் சலாம்ங்கிற ஒரு இசை வெளியீட்டு விழா வந்து சென்னையில் நடந்துச்சு. ஜனவரி மாதம் 26ஆம் தேதி அவங்க எடுத்த படத்துக்கு சென்னையில் வச்சு இசை வெளியீட்டுல நடந்துச்சு. அந்த இசை வெளியீட்டுல தான் அவங்க வந்து என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா, எங்க அப்பா வந்து சங்கி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லிருப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கு யார் அப்படின்னா பிஜேபியோட மகளிர் அணி தலைவி வானதி ஸ்ரீனிவாசன் அவங்க வந்து என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா, அதுக்கு அவங்க சொன்ன ரீப்ளை கொடுக்குற மாதிரி, சங்கிங்கிறதுல வந்து நான் வந்து பெருமை அடைகிறேன், நான் வந்து சங்கியா இருக்கிறதுல வந்து எனக்கு வந்து ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? உடனே ப்ரெஸ் எல்லாம் சும்மாவா இருப்பாங்க. அவங்க உடனே ரஜினி கிட்ட ஒன் டைம் வந்து இந்த கான்ட்ரவர்சி போய்கிட்டு இருக்க மறுநாள்னு நினைக்கிறேன், அப்போ வந்து ரஜினி கிட்ட வந்து எதை பத்தி என்ன நினைக்கிறீங்க, நீங்க அவங்க பொண்ணு பேசின பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, அவங்க ரஜினிகாந்த் வந்து ஒரே ஒரு வார்த்தை வந்து சொன்னாங்க. என்ன அப்படின்னா, சங்கி அப்படிங்கிறது வந்து ஒரு கெட்ட வார்த்தை கிடையாது. அண்ட் வந்து என்னோட மகள் வந்து அந்த இசை வெளியீட்டுல பேசினது எல்லாமே கரெக்ட் தான், எதுவுமே தப்பு இல்லை, என் பொண்ணு வந்து சரியா தான் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஐஸ்வர்யா வந்து அவங்களோட அந்த ஒரு இசை வெளியீட்டுல வந்து எதுக்கு வந்து அந்த மாதிரி அவங்க அப்பா பத்தி சொன்னாங்க அப்படின்னா, வேற எதுவும் கிடையாது. சோசியல் மீடியால வந்து ரஜினியை வந்து சங்கின்னு சொல்லிட்டு கலாச்சி தள்ளிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இதனாலதான் அவங்க வந்து எங்க அப்பா வந்து நீங்க வந்து சங்கின்னு சொன்னா எனக்கு வந்து பிடிக்காது, என்னோட படம் எங்க அப்பா வந்து சங்கியா இருந்திருந்தாரு அப்படின்னா, எங்க அப்பா வந்து சங்கி அப்படின்னா நான் எடுத்துக்கூடிய அந்த லால் சலாம் படத்துல வந்து அவர் வந்து நடிச்சிருக்கவே மாட்டாரு. எதுக்காண்டி அப்படின்னா, இந்த படத்துல வந்து அவரோட ரோலே வந்து ஒரு முஸ்லீம் ரோல தான் நடிச்சிருப்பாரு. மொய்தீன் ஆமா மொய்தீன் மரம் தொலைஞ்சிருச்ச மொய்தீன் பாய் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்லாம் எங்க அப்பா வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ எங்க அப்பா வந்து சங்கியா இருந்திருந்தாங்க அப்படின்னா, நான் என்னோட படத்துல அந்த கெட்டப்ல அவர் வந்து நடிக்கிறதுக்கு வந்து ஒத்துருக்க மாட்டாரு. அது எப்படி சொல்ல, ஒத்துக்கிட்டு இருக்க மாட்டாரு. ஓகேங்களா? ஒத்துக்கிட்டு இருக்க மாட்டாரு. அவர் வந்து வேற ஏதாச்சும் கெட்டப்ல கூட நடிச்சிருக்கலாம். நீங்க வந்து நீங்க வந்து எந்த மதம், அவங்க இன்னொரு விஷயம் சொல்லிருப்பாங்க ஐஸ்வர்யா. ஓகேங்களா? நீங்க வந்து ரஜினியோட ரசிகரா நீங்க வந்து எந்த மதத்தினாலும் இருங்க, இல்ல எந்த ஒரு கேஸ்லாலும் இருங்க, ரஜினியோட ரசிகரா நீங்க அந்த படத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து இது ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து இப்பவும் வந்து நல்லா ஒரு எனர்ஜியோட எங்க அப்பா வந்து நடிக்கிறாங்க. அந்த ஒரு கெட்டப்புக்கு அவரை தவிர யாருமே சூட்டபிளா இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரஜினியை வந்து எதுக்கு வந்து சங்கி அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால வந்து ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கைஸ், வேற ஒரு இதுவுமே கிடையாது. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த 500 1000 நோட்டை வந்து தடை பண்ணி பெரிய ஒரு நமக்கு எல்லாமே, அதாவது சாதாரண மக்களுக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் பெரிய அடியா இருந்துச்சு. அண்ட் வந்து பணக்காரங்களும் நிறைய வந்து பாதிக்கப்பட்டிருந்தாங்க. ஓகேங்களா? அண்ட் வந்து இப்போ கூட ரீசெண்டா இந்த 2000 நோட்டை வந்து நம்மளால கண்ணில் இப்போ வரைக்கும் பார்க்கவே இல்லை. ஸோ 2000 நோட்டத்தையும் வந்து தடை பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அதுக்கு வந்து சப்போர்ட்டா பேசினது, அதுக்கப்புறம் வந்து தூத்துக்குடியில நடந்த துப்பாக்கி சூடு சம்பவம், அது யாராலையும் நம்மளால மறக்க முடியாது. அந்த சம்பவத்தை ஒப்பம் வந்து போராட்டம் பண்ணாங்க எல்லாத்தையுமே வந்து தீவிர, அதாவது தேச துரோகிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது. அதுக்கப்புறம் வந்து யூபியில, அதாவது உத்தரப்பிரதேசத்தோட முதல்வர் யோகி ஆதித்யநாத். ஓகேங்களா?
ஓகேங்களா. அவரோட காலில் விழுந்தது. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்து நீங்க இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் சோசியல் மீடியாலாம் பார்த்துருப்பீங்க. ரீசெண்டாக வந்து அயோத்தியில வந்து ராமர் கோயிலுக்கு திறப்பு விழாக்கு வந்து அங்க போயிருந்தது. இதெல்லாம் வச்சுதான் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்க வந்து ரஜினியை வந்து சங்கின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால போட்டு கிழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. ஒரு சங்கி அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து எப்படி உருவானுச்சுன்னு பார்ப்பாங்க. அதாவது 1951 வருஷம் அக்டோபர் மாசம் வந்து ஆர்எஸ்எஸ் சங்க ஆலோசனை, ஆர்எஸ்எஸ்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா. அது வந்து ஒரு இந்துத்துவா கட்சி, ராஷ்டிரிய சுய சேவக் சங்கம் தான். ஓகேங்களா. அதுக்கு ஃபுல் ஃபார்ம். இந்த ஆர்எஸ்எஸ் சங்க ஆலோசனைக்கு அப்புறம் வந்து யார் அப்படின்னா அவங்க பேரு ஒரு பேரை மறந்து பிரசாத் முகர்ஜி. அதுக்கு முன்னாடி என்னமோ வருமே சியாமா பிரசாத் முகர்ஜி இவரால உருவாக்கப்பட்டதான் வந்து பாரதிய ஜனதா சங்கம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் தான் அது வந்து பாரதிய ஜனதா கட்சியா வந்து மாறினது. அது வேற கதை. ஓகேங்களா. இவரால தான் வந்து இந்த பாரதிய ஜனதா சங்கம் அப்படிங்கிறது வந்து உருவானிச்சு. இந்த ஒரு சங்கத்தை வந்து ஹிந்தியில வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஜனசங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஜனசங் தானே. ஆமா, ஜனசங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ஒரு கட்சியில இருப்பாங்களா, அந்த ஒரு ஜனசங் அப்படிங்கிற சங்கத்துல வந்து இருப்பாங்களா, சங்க உள்ள மெம்பரா நிறைய பேர் இருப்பாங்களா, அவங்களே வந்து சங்கி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. ஃபர்ஸ்ட் அவங்களே ஒரு பேர் வச்சுக்கிட்டாங்க. அதுக்கு பேர் தான் வந்து சங்கி. ஓகேங்களா. அங்க உள்ளவங்க வந்து அவங்களே வந்து இந்த மாதிரி வேர்டை யூஸ் பண்ணி கூப்பிடுறது வழக்கமா அவங்க வந்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா. அண்ட் வந்து அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா மறந்து வந்துருச்சு. அதே மாதிரி சங்கி அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து தமிழ் வார்த்தையும் கிடையாது, சமஸ்கிருதமும் கிடையாது. ஓகேங்களா. சங்கிங்கிற வார்த்தை. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் வந்து ரீசெண்டாக தான் கைஸ் இந்த ஒரு சங்கிங்கிற வார்த்தை வந்து ட்ரெண்ட் ஆனிச்சு. சங்கிங்கிற வார்த்தை வந்து ரீசெண்டாக நிறையா நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம போய் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படிங்கிற அந்த ஒரு சங்கி அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து யாருமே வந்து உபயோகப்படுத்தினதே கிடையாது. சங்கிங்கிற வேர்டு 10 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இல்லவே இல்லை. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்குங்க, ஒரு கேள்வி வந்து தோணி இருக்கும். என்ன அப்படின்னா, அப்போ வந்து சங்கிங்கிற வார்த்தைக்கு வந்து சரியான ஒரு மீனிங் அப்படின்னா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு யோசனை வரும். அதுக்கு ஒரு சரியான மீனிங் என்னன்னா கைஸ், சங்கி அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு சரியான மீனிங் என்னன்னா, மானுட மாச்சத்தை ஏத்துக்கிடாதவங்களை தான் சங்கி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா. மானுட மாச்சம்னா என்னன்னு பல விதத்துக்கு தெரியாம இருக்கலாம். தெரியாதவங்களுக்கு நான் சைட்ல வந்து போட்டோ போட்டு விடுறேன். அதுல வந்து ரீட் பண்ணி பாருங்க, உங்களுக்கே தெரியும். ரீட் பண்ணி பாருங்க கைஸ், கொஞ்ச நேரம் டைம் எடுங்க, ரீட் பண்ணி பாருங்க. ஓகே கைஸ், ரீட் பண்ணி பார்த்துருப்பீங்க. பார்க்கல அப்படின்னா வீடியோ வந்து புஷ் பண்ணிட்டு அடுத்து ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. இந்த ஒரு சங்கிங்கிற வார்த்தையை தான் பிஜேபியில் இருக்கக்கூடியவங்க, பிஜேபி கட்சியில் இருப்பாங்களா அவங்க, பிஜேபி சப்போர்ட்டர்ஸ் அண்ட் வந்து இந்துத்துவாவில் இருப்பாங்களா அவங்க, இந்துத்துவ சப்போர்ட் பண்றவங்க எல்லாருமே இந்த ஒரு வார்த்தையை வந்து பெருமையா தான் எடுத்துக்கிட்டாங்க. நான் வந்து சங்கீதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையா எடுத்துக்கிட்டாங்க. அதை நீங்க நிறைய இடத்துல வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேங்களா. பட் இங்கிட்ட ஆப்போசிட்ல, அதாவது வந்து இந்த பிஜேபி ஆப்போசிட்ல இருப்பாங்களா, பிஜேபிக்கு ஆப்போசிட்டா அண்ட் வந்து இந்துத்துவாக்கு பிஜேபி இந்துத்துவத்துக்கு ஆப்போசிட்டா அண்ட் வந்து பிஜேபி இந்துத்துவத்துக்கு சப்போர்ட் பண்றவங்க, இவங்க எல்லாத்துக்குமே வந்து ஆப்போசிட்டா இருப்பாங்க. ஒரு கேங் இருக்கும் தெரியுங்களா. இவங்க எல்லாருமே வந்து அந்த ஒரு வார்த்தையை வந்து ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி பாக்குறாங்க. அதனாலதான் அவங்களை வந்து ஒரு அசிங்கப்படுத்தணும், அவங்களை வந்து கொச்சப்படுத்தணும், அது அவங்களுக்கு போய் முடிச்சிடணும் அப்படின்னா. இப்ப எப்படி தலை ஃபேன்ஸ் வந்து விஜய் ஃபேன்ஸ் வந்து அணின்னு சொல்றது, விஜய் ஃபேன்ஸ் வந்து தலை ஃபேன்ஸ் வந்து ஆமன்னு சொல்றது, இந்த மாதிரி எப்படி அவங்க சொல்றாங்க, சேம் அதே மாதிரி கான்செப்ட் தான் இருக்கும். ஓகேங்களா. இவங்க வந்து பிஜேபி அண்ட் வந்து இந்துத்துவோட ஆப்போசிட்காரங்க வந்து அவங்க வந்து இழிவுபடுத்துற மாதிரி அந்த ஒரு வேர்டை வந்து யூஸ் பண்றாங்க. பட் வந்து அது உங்களுக்கு வந்து பெருமையா தெரியுது. அது என்ன காரணம்னு தெரியல கைஸ். அண்ட் வந்து இந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு வந்து இதை பத்தின ஒரு ஃபுல் கிளாரிபிகேஷன் வந்து நான் கொடுத்துருக்கேன்னு நம்புறேன். உங்களுக்கு ஓரளவுக்கு முக்கால்வாசி உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நம்புறேன். ஓகேங்களா கைஸ். அப்படி புரியல அப்படின்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் வந்து இந்த நேரத்தில் வந்து உங்கள்கிட்ட வந்து இந்த வீடியோல வந்து இன்னொரு ஒரு விஷயத்தையும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நினைக்கிறேன் கைஸ். ஓகேங்களா. அதுவும் என்னன்னு பாருங்க, கேளுங்க. சங்கி அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க வந்து எங்களை வந்து எதுக்காண்டி அப்படி சொல்றாங்க அப்படின்னா, நாங்க வந்து அவங்க வந்து எங்களை வந்து சங்கின்னு சொன்னா நாங்க வந்து கோவப்படும் அப்படின்னு நினைச்சுதான் அவங்க வந்து எங்களை வந்து சொல்றாங்க. பட் வந்து சங்கி அப்படிங்கிற வார்த்தை வந்து எங்களுக்கு வந்து பெருமையா இருக்கு. எதுக்காண்டி பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி லீடர்ஸ் இருப்பாங்களா, பிஜேபி கட்சியில வந்து ஒரு சில பெரிய பெரிய லீடர்ஸ் ஓரளவுக்கு ஒரு போஸ்டிங் இருப்பாங்க கைஸ். அவங்க வந்து தனியா இன்னொரு ஸ்டோரி ஒன்று சொல்றாங்க. ஓகேங்களா. அது என்ன அப்படின்னா, அதாவது வந்து ஹிந்தியில நினைக்கிறேன், தமிழே இருக்கு, ஹிந்தியில. ஓகேங்களா. மெயினா ஹிந்தியில வந்து அனுமன் சாலிசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிரிக்ஸ் இருக்கு. அனுமன்னா அவங்க எல்லாத்துக்குமே தெரியும், ஆஞ்சநேயர் சாமி தான் வந்து அனுமன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் தான் எல்லாருமே ஆஞ்சநேயர்னு சொல்லுவாங்க. மற்ற அங்கிட்டு ஃபுல்லா வடக்கன்ஸ் ஃபுல்லா அனுமன் தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன்.
அவங்க அந்த அனுமன் சாமி பற்றி அனுமன் சாலிசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிரிக்ஸ் இருக்கு ஓகேங்களா. அந்த லிரிக்ஸில் சங்கி அப்படிங்கிற சொல் வந்து நண்பன் அப்படிங்கிற பொருளை வந்து குறிக்கிறாங்க. இதனால தான் வந்து நாங்கள் வந்து சங்கின்னு எங்களை சொன்னால் நாங்கள் வந்து பெருமைப்படுறோம், ரொம்ப ஒரு பெருமையா இருக்கு எங்களுக்கு சங்கின்னு, நாங்கள் வந்து எங்களே சங்கின்னு சொல்றதுக்கு வந்து பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு செட் ஆஃப் கோஷ்டிஸ் வந்து சொல்றாங்க. அந்த ஒரு குறிப்பிட்ட லிரிக்ஸை மட்டும் நான் இப்போ உங்களுக்கு சொல்லலாம் ஓகேங்க கைஸ். மகாவீர விக்ரம பஜ்ரங்கி குமதி நீவார குமதி நீவார சுமதி கே சங்கி ஓகேங்களா. அந்த ஒரு லாஸ்ட் வேர்டு தான் கைஸ். இந்த ஒரு சங்கிங்கிற வார்த்தை தான் வந்து அதோட பொருள் வந்து நண்பன் அப்படின்னு சொல்லி குறிக்கணும் ஓகேங்களா. இந்த ஒரு பாட்டை எழுதினவர் யாரு அப்படின்னா ராமாயணத்தை வந்து ஹிந்தியில எழுதின துளசிதாசர் தான் கைஸ் இந்த ஒரு பாட்டை எழுதினார். அவர் வந்து ஆஞ்சநேயர் மேல இருக்கக்கூடிய பக்தினால அனுமன் சாலிசா அப்படிங்கிற ஒரு சாங்கை வந்து எழுதியிருக்காரு. அந்த அது போட்டு விடுறேன் சைட்ல ஸ்கிரீன்ஷாட்டாக போடுறாங்க பாருங்க. அவர் எழுதின பாட்டில் வந்து இதான் ஓகேங்களா. அது வந்து தமிழ்லேயே இருக்கு, ஹிந்திலே இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அது இதுலேயே இருந்துட்டு போட்டோம். ஓகே, இப்போ வந்து சங்கி அப்படிங்கிற வேர்டுக்கு எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன்னு நம்புறேன். அண்ட் அதை போகையும் ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருந்துச்சு அப்படின்னா கீழே பண்ணுங்க ஓகேங்களா. அடுத்து மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ வந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. வீடியோ லாஸ்ட் பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் வந்து நெக்ஸ்ட் ஏதாச்சும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். பை, லவ் யூ ஆல்.